பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் சங்கம் சார்பில் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் இளைநிலை பொறியாளர் பதவிக்கான திருத்தப்பட்ட நியமன விதியை நிறுத்தி வைப்பதோடு சங்கங்களுடன் கலந்து பேசி புதிய திருத்தம் மேற்கொள்ள வேண்டும். ஏற்கனவே இளைநிலை பொறியாளர் பதவிகளில் ஷோன் அகைஸ்ட் முறையில் 6 ஆண்டுகளாக பணி செய்து வரும் ஓவர்சியர் மற்றும் பணி உதவியாளர்களை அந்த பதவியிலேயே நிரந்தரம் செய்திட வேண்டும். மீதமுள்ள பணி உதவியாளர்களை இளைநிலை பொறியாளர்களாக பணியமர்த்திட வேண்டும். இளைநிலை பொறியாளர்களுக்கு உரிய பதவி உயர்வு அளித்திட வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் சங்கம் சார்பில் தலைமை அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு எழில்வண்ணன் தலைமை தாங்கினார். சங்க நிர்வாகிகள் பச்சையப்பன், அன்பழகன், வெங்கடேசன், மணிமாறன், சம்மேளன நிர்வாகிகள் பிரேமதாசன், ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன், கிறிஸ்டோபர், சித்ராமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த போராட்டத்தில் பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் பலரும் பங்கு பெற்றனர். தொடர்ந்து வருகின்ற 23ஆம் தேதி ஒட்டுமொத்த விடுபெடுத்து தொடர் முழக்க போராட்டமும், பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி முதல் அனைத்து பிரிவு பொறியாளர்களும் தொடர் விடுப்பு போராட்டம் நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளனர்.